வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஜெயிலில் உட்காந்து திங்க் பண்ணிருக்காரு. நம்ம மல்லி சொன்னத்தை பற்றி தாங்க ரொம்ப தீவிரமாக யோசிச்சுன்னு இருக்காரு. என்னன்னா தான் அக்காவை பற்றி இந்த அளவுக்கு மல்லி ஒரு பக்கம் மட்டுமா பேசிட்டாங்களே, ஒரு வேளை இவங்க சொன்ன மாதிரி இருக்குமோ, தான் அக்கா இந்த மாதிரி தப்பு செய்வாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுதுங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடா ஆமாங்க, நம்ம விஜய் ரொம்பவே திங்க் பண்ணிருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரியே மறுபக்கம் ராஜேஸ்வரி வந்து திரும்ப ஜெயிலுக்கு வராங்க. எதுக்காக வராங்க? நம்ம விஜயை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு சர்டிஃபிகேட்டும் எடுத்துன்னு வராங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு ஃபுல் அத்தாரிட்டி எனக்கு கொடுத்துட்டேன், இருந்தாலும் இன்னும் சைனிங் அத்தாரிட்டி எனக்கு வரலப்பா. சைனிங் அத்தாரிட்டி இன்னும் உங்கள்கிட்டே தான் இருக்குது. அதை எனக்கு கொடுத்தா மட்டும்தான் நான் மற்றதில் சைன் பண்ணி இந்த கம்பெனியை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நம்ம விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாரு, மல்லி சொன்னது உண்மைதான். நம்ம அக்கா சைனிங் அத்தாரிட்டி இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணலாம், ஆனால் அவங்க அதை பண்ணலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு காரணம், குட்டி காரணம், அதை வச்சு பிரம்மாண்டமான இந்த சொத்து ஆட்டை போடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதை எப்படி நம்ம தவிர்க்க போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே, எதுக்கடா எனக்கு இந்த மாதிரி ஒரு அக்காவை படைச்சிங்க? என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷமே இல்லையா? ஏன் இந்த மாதிரி குடும்பம் மேலே குடும்பம் நடக்குது? தன் உயிருக்கு உயிரான நினச்ச நம்ம வெண்பா மல்லி இவங்க ரெண்டு பேரும் கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஜெயிலில் இருந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி காப்பாற்ற போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. ராஜேஸ்வரி அக்கா அவங்களோட சூழ்ச்சி வழியில் மல்லி சிக்கிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. கூடிய விரைவில் நம்ம வெளியே போனால் மட்டும்தான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும். உள்ளவே இருந்தோம்னா மொத்தமே நம்ம கையை விட்டு போயிடும். கையை விட்டு சொத்து போனால் பிரச்சனை இல்லை. நம்ம வெண்பாவுக்கு எதனா ஆச்சானா விஜயால் தாங்கவே முடியாது. ஆனால் நம்ம மல்லி அந்த இடமெல்லாம் விட மாட்டாங்க எப்போவுமே. வெண்பாவை வெளியவே துரத்தி விட்டாலும் அவங்கள வச்சு நல்லா காப்பாற்றுவாங்க. தான் பொண்ணை எப்படி வளர்ப்பாங்களோ தான் பொண்ணுக்கான எல்லா இடமும் கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம மல்லி. வெண்பா இல்லைனா மல்லியும் உயிரும் அவ்வளோதாங்க, முடிஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக வெண்பா மேலே ஆசை வச்சுன்னு இருக்காங்க. இவங்களும் மேலே ஆசை இருக்குது. இது எல்லாமே வெளியே காட்டிக்காமல் நம்ம விஜய் உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சுன்னு இருக்காரு. ஆனால் நம்ம மல்லி அப்படி இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் ஓப்பன் டைப், அவங்க ஓப்பனாக பேசிடுவாங்க. எதாக இருந்தாலும் விஜய் சின்னசாக ஒரு விஷயம் செஞ்சாலும் அது மல்லிக்காகன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் மல்லி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் விஜய்க்கும் அது தெரியும். ஆனால் இருந்தாலும் இதை எப்படி நம்ம வெளியே சொல்கிறது? இதை வெளியே சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஒரு பக்கம் என்னடா பண்ணுறது, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு பக்கம் டிப்ரெஷன்லாம் போயின்னு இருக்காங்க. இதே போலவே போயின்னு இருந்தால் இவங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறுபக்கம் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு போயிட்டு நம்ம அன்பேவா சீரியலில் நடித்தாங்களா பூமிக்கு, அவங்கள சந்திக்கிறாங்க. அவங்க இப்போ வக்கீலாக இருக்காங்க. அவங்க இருந்துன்னு வாதாடுறதுலேயும் சரி எல்லாத்துலேயும் சரி கில்லாடிங்க. அவங்கக்கிட்ட ராஜேஸ்வரி பண்ணது எல்லாத்தையும் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணி கோர்ட்டில் போட்டு காட்ட சொல்கிறாங்க. அவங்களும் ப்ளே பண்ணி காட்டுறாங்க. இந்த மாதிரி இவன் ரொம்பவே கேடு கெட்டவன், இவளால் இந்த குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வர இருக்குது. இவ குடும்பம் வந்து கனடாவில் தான் இருக்குது, இந்த வீட்டை விட்டு போயிட்டா. ஆனால் திரும்ப அந்த வீட்டில் இருக்கிற சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டையா போடணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா. இவ்வளோ மாதிரி ஒரு ஆளை இனிமேல் இது உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவு கரெக்டான முடிவா, சரியான முடிவா, இப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லதுக்கு தாங்க. வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம், 1000 நஷ்டம், துக்கம், துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் கடந்து போனால் மட்டும்தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். கடந்து போகாமல் எது ஒன்றும் பண்ணணும்னு நினச்சாலும் நெவர், வாய்ப்பே இல்லை. அதுபோல் தான் நம்ம விஜய் மல்லி இவங்க ரெண்டு பேரோட அட்ராக்ஷன், லவ் எல்லாமே இருக்குங்க. இந்த சமயத்தில் நம்ம வெண்பா இருக்காங்களே, அவங்க வந்து நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மல்லி அம்மா இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு, இதோ வர வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. வெஸ்ட்டு எங்கே இருக்காங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் தாங்க. அங்கே நின்று எல்லாருக்கிட்டையும் கேட்டுன்னு இருக்காங்க, எப்படியாவது என் ஹஸ்பண்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் தான் நம்ம பூமியோட என்ட்ரி வந்துச்சு. அவங்களோட உதவியோட நம்ம விஜயை இப்போ காப்பாற்ற போகிறாங்க ஜாமீனில். அதாவது எத்தனை நாள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 வீக் ஜாமீனில் வெளியே கொண்டு வராங்க. ஆனால் ராஜேஸ்வரி ஜாமீனில் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வக்கீல் சொன்னார். அது எல்லாமே இல்லை, இது எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு முறியடிச்சு இவங்க ப்ரொசீஜராக போயிட்டு நம்ம விஜயை வெளியே கொண்டு வராங்க. இதை பார்த்தா ராஜேஸ்வரிக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே ஒரு பிரமிப்பு. என்னடா படிக்காத பட்டி காட்டான், இவ்வளோக்குள்ளே இவ்வளோ ஒரு திறமையா, இவளை இப்படியே விட்டால் சும்மா இருக்க மாட்டான், நம்ம பிளான் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறோம், இவளை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஐயோ கையெடுத்து கும்பிட்றோம், மல்லியை மட்டும் எதாவது பண்ணுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் கேட்கலாம். ஆனால் இருந்தாலும் பிரச்சனைகள்ன்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நாம் எதிர்த்து நின்றா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். நம்ம மல்லி இப்போ தான் எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதுக்கு மேலே மல்லியை யாராலையும் அசைக்கவும் முடியாது, வேற பிடிங்கி போகிற மாதிரி பிடிங்கி போடவும் முடியாதுங்க. அவங்களோட வெற்றி அவங்களோட கையில் தான் இருக்குது. இப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இதுக்கு மேலே மல்லி தான் இந்த கம்பெனியோட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போகிற அந்த லேடின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் மிக பிரமிப்பாக ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜயோட பெரியம்மா இருக்காங்களோ அவங்க வராங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், விஜய் என்னடா வேலை இது, என்ன நடந்துன்னு இருக்குது, கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு ஏதோ தப்பான விஷயமெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். ஏன் கம்பெனியில் இந்த மாதிரி தேவையில்லாமல் 420
போர்ஜரி விஷயமெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. என்னாச்சு கம்பெனிக்கு ப்ரொடக்ஷன் ரொம்பவே லோவாக போயின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் அதர் கம்பெனிலேருந்து நீ பொருளை வாங்கி இன்னும் அதிக ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு விஷயமெல்லாம் கேள்விப்பட்டுச்சு. எங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, விஜய் வந்து ஜெயிலில் இருக்காரு, நான் மல்லி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மல்லி என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு நடந்தது எல்லா கதையும் சொல்கிறாங்க. விஜய் ராஜேஸ்வரியோட பிளான் எல்லாமே சொல்கிறாங்க. ராஜேஸ்வரியை பற்றி எனக்கு அப்போவே தெரியும். விஜய் கிட்ட நான் அப்போவே சொல்லிட்டேன், சூதானமாக இருந்து கூட அவங்க அக்கா உனக்காக வரல, அந்த சொத்துக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போனேன். அப்பயும் அவன் மடை நாட்டம் கேட்கலையா, அவனை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு புரியல. கடவுளே ஏன்பா இந்த சோதனை, ஏன்பா இந்த வேதனை, என்னோட பையனுக்கு இவ்வளோ கஷ்டமா, என் பையனை எப்படியான காப்பாற்றும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுன்னு இருக்காங்க. அதே போல் நம்ம விஜய் காப்பாற்றப்படுவாரா படமாட்டாரா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், டிங் பெல்லை தட்டி விட்டு போனுங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மலை, அதாவது அப்படியே சும்மா மழை விழும், அப்படியே சும்மா மரம் ஆடும், தண்ணி தெறிக்கும், ஒரு பக்கம் வேற மாதிரி இருக்கும் கிளைமேட்டே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you.